வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நமது காலத்தின் மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்களில் ஒன்றாக ஜெனரேட்டிவ் ஏஐ வேகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் மாணவர்கள் அதை பொறுப்புடன் பயன்படுத்த அறிவு மற்றும் திறன்களுடன் பொருத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சில் சமீபத்தில் நடத்திய கலந்துரையாடலில் நிபுணர்கள் தெரிவித்தனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பின் எதிர்காலத்தின் ஜெனரேட்டிவ் ஏஐ இன் தாக்கம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தால் ஏற்படும் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து ஆலோசிக்க பல்வேறு பங்குதாரர்களை ஒன்றிணைத்தது. கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு உயர்கல்வி அமைச்சர் கோவிசெழியன் நவீன உலகில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தலைமையில் ஏஐ கல்விக்கான அணுகலை ஜனநாயகப்படுத்துவதற்கு மாநிலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் உட்பட பள்ளி மாணவர்கள் கூட பயனடைய முடியும் என்பதை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏஐ கல்வி ஒரு காலத்தில் விலையுயர்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமே இருந்தது. இதனால் பலருக்கு அணுக முடியாததாக இருந்தது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் ஏஐ படிப்புகளை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் பல்வேறு சமூக பொருளாதார பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த வளர்ந்து வரும் துறையில் ஆராய்ந்து ஈடுபட முடிகிறது. தாஷ்சே ஏற்பாடு செய்துள்ள உயர்கல்வி உரையாடல்கள், உயர்கல்வி குறித்த உரையாடல்கள் என்ற முயற்சியை பற்றியும் செழியன் பேசினார். மாநிலம் முழுவதும் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான பயனுள்ள உத்திகளை உருவாக்க கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களிடையே உரையாடலை வளர்ப்பதே இந்த தளத்தின் நோக்கமாகும் என்று அவர் கூறினார். தாஷ்சே இன் துணைத் தலைவர் MP விஜயகுமார், கல்வி முறை மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்பு போக்குகள் இரண்டிலும் ஜெனரேட்டிவ் ஏஐ எவ்வாறு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதை ஆராய்வதே இந்த நிகழ்வின் மைய கவனம் என்று கூறினார். உலகளவில் போட்டித்தன்மையுடன் இருப்பது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்குள் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழ்நாடு முன்னணியில் இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.